ஹாய் ஹலோ வெல்கம் டு மை வாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல மஷ்ரூம் பிரியாணி தான். எங்க பெரிய பொண்ணு தான் பண்றாங்க. என்னென்னமா போட்டிருக்க இதுல? பிரியாணிக்கு என்னென்ன தேவைப்படும்? நாங்க என்ன இப்பதான் புதுசாவே செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இதுல காண வச்சேன். இப்ப இன்னைக்கு வெஜ் பிரியாணி செய்யணுங்கிறதுக்காக ஏன் அடுப்பு ஆன்லயே வச்சிருக்க, சிம்ல வைக்காம? கரெக்டா இருக்கு எல்லாமே. தனி உப்பு போட்டுக்கணும், அரிசி போட்டு பாத்துக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, என்னென்ன மசாலா போட்டு அதை சொல்லு. பிரியாணி மசாலா, எண்ணெய் ஊற்றி தேவையான பட்டு லவங்கம் எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 4 பேர் செய்யறதுனால இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அப்புறம் வந்து தக்காளி, தயிர், பச்சை மிளகா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மஷ்ரூம் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஷ்ரூம் பிரியாணி ரெடி. 2 கப் ஊத்திருக்கேன் தண்ணி. 2 கப்பா? 1.5 கப் ஊத்த வேண்டியது இல்ல, அது நல்லா புல்ல நிறைய எடுத்துக்கல, அதனால. வா, சோப்பு அங்கதான் இருக்கும். எங்க போச்சு? அங்கதான் இருக்கும். இந்த 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், அது கொஞ்சம் அரிசி போட்டு சரியா போயிடும். நான் தான் மறந்துட்டேன், நீ சொல்லணும் ஏற்கனவே 1.5 கப் போடு ஊத்துமான்னு. குளிச்சுட்டு வா. பிரியாணி வந்து அண்டாதான் பெருசா இருக்கு, பிரியாணி உள்ள இருக்கு கொடுக்கணும். இவ வீட்டுக்குலாம் சாப்பாட்டுக்கு போனா போறப்பே சொல்லிட்டு போனோம், நான் இவ்வளவு சாப்பிடுவேன், இவ்வளவுதான் எனக்கு கொஞ்சம் நிறைய செஞ்சு வைன்னு சொல்லிட்டு தான் போனோம். நபி ஆமாங்கிறா பாரு, அடக்கடவுளே. அது உண்மைதான் அபி, அந்த மாதிரி செஞ்சாதான் வாழ்க்கையில உருப்பட முடியும். எல்லாத்தையும் செஞ்சு எல்லாருக்கும் செஞ்சுட்டு கடைசியில நம்மளும் வீணா போயிடுவோம். நல்லா கழுவு, இன்னொரு கழுவுமா, இன்னொரு கழுவு. சரி, அதுக்கு மசாலா இது பண்ணலாமா, ரெடி பண்ணலாமா? எப்பவுமே அரிசி 2-3 கழுவுனாதான் நல்லது, ஏன்னா இது போடுவாங்க. அதுக்கான பிளேட் இது. பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம், கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டா. அரிசி போட்டு உப்பு பத்தலாம், கொஞ்சம் போட்டு கலரிக்கலாமா? தயிர்லாம் ஊத்துனியா? இப்ப அதுக்கு பச்சடிக்கு வெங்காயம் அறியுமா? அப்பா இது எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது ஒன்று அரிஞ்சு போட்டுக்க. வெள்ளரிக்காய் சேர்த்து அரிஞ்சுக்கோங்க அதோட. இந்தா, இப்ப இது ரெடி ஆயிடுச்சுல. காலிஃப்ளவர் எது? காலிஃப்ளவர் தான். தனியா எடுத்து மசாலா நாங்களாம் அப்படி சூடோடய கை விட்டு எடுப்போம். நீ கைவி. ஆவி போகுது தெரியுதா இல்லையா? அப்புறம் ஆறி போயிடுச்சுங்கிற. இதுலயே இது பண்ணிக்கலாமா? அரிசி கொதிக்குதான்னு பாக்கட்டா, தண்ணி கொதிக்குதான்னு பாக்கட்டா? கொதிக்குது. அரிசி போட்டுட்டா?
என்னடி இதையே தாவிக்கிட்டு பாக்குற? ஏதோ ஒரு படத்துல சொல்லுவேன், இப்படி காமிப்பா இப்படிதான். ஆனா ஹைட்டுக்கு நான் என்ன பண்றது, ஹைட்டு கம்மியா இருக்கேன். அப்ப நீலாம் நீ புருஷன் வீட்டுக்கு போறப்பலாம் அடுப்பு இது வரை இவ்வளவுதான் இருக்கும். அப்ப அப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. பொடி குள்ளச்சி. பெருசா அதிகமா இது ஊத்திட்டீங்களா? இல்ல கரெக்டா தான் இருக்கும். பெருசா வீடு கட்டி இருந்தா சரி, பெருசா வச்சு வீடு கட்டினா என்ன பண்ணுவ? வீடு கட்டிருந்தா ஸ்டூல் போட்டுவிய. அப்புறம் நீ போய் கட்டுற புது வீடா கட்டினா உன் அளவுக்கு வச்சு கட்டிக்குவ. அப்படியா? கெத்துதான். அப்படிதான் இருக்கணும். அப்படி எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க எப்படின்னா தனக்குன்னு வாழ கத்துக்கணும். தனக்குன்னு வாழ்ந்தவங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்க. நம்ம தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் இருக்கு. இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் செய்யாம இருந்திருந்தோம்னா நம்ம இது என்னமோ கதை கல்கிதான் சொல்லுவா, ஐயா அவங்க தாத்தாவை சொல்லுவா, இதே வேலையா இருந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு. அது மாதிரி நமக்குன்னு நம்ம எல்லாத்தையும் அப்பா வச்சிருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு யாருக்கும் எதுவும் செய்யாம நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய இருந்திருக்கும்ல. சரி, இப்ப இதுக்கு மசாலா எப்படி போடுறது? வீட்டு மிளகாத்தூளா? மாஸ்டர் அவங்கதான். போதுமா மிளகாத்தூள்? பாருமா, 65 மசாலா. இன்னைக்கு நம்ம வீட்டுல நான்வெஜ் கிடையாதுங்க. ஆமா சரி, 48 நாள் இருக்கலாம்னு பார்த்தோம். எல்லாத்தையும் போட்டுருவா? 48 நாள் இருக்க முடியல. அதுதான் சரி ஒரு 6 நாளாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சது மட்டும் நடந்ததுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா 48 நாள் விரதம் இருப்பேன் முருகனுக்கு. நான் நினைச்சது நடக்கணும். இந்த பிரியாணி மசாலாவா நல்லா இருக்குமா? அப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவா? போடுறேன். இதுல உப்பு இருக்குமே. இது கொஞ்சம் இதான் ஆகணும். உப்பு போதும் அபி. உப்பு போதும் அபி. உப்பு நான் ஏற்கனவே பார்த்தோம். போதும். கொஞ்சமா போட்டாங்கன்னா மத்ததெல்லாம் நான் கட்டாது. போட்டு கலந்துட்டான் வச்சாச்சு. போதுமா? 2 ஸ்பூன் வருமா? போதும்ல? இருக்கு. எவ்வளவு போட? 1 ஸ்பூன் போட்டா இது போதுமா? கடல மாவு கொஞ்சம் போட்டுமா? போட்டா நல்லா இருக்கும் அபி. கொஞ்சமா போடுறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. தயிர் போடணுமா? ஓகேவா? இருக்கு. அவ முட்டை போடுவாளே.
கருவேப்பிலையே கோழியாக்கா தான் நேற்று கொண்டு கொடுத்தா. சந்தோஷமா ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்கா என் பேர்லாம் சொல்லியிருக்கீங்கக்கா அப்படின்பா. அவ ஒரு இது. நம்ம சில பேரை நம்ம எப்படி தெரியுங்களா, சில பேரை நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். அவங்கள வந்து கடைசியில இது வரைக்கும் இன்னுமே சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா சில பேரை வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். எப்படின்னா, இவங்க நம்ம வாழ்க்கை, அவங்க நம்ம சொந்தமோ பந்தமோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம்ல, ஏதோ ஒரு ரூபத்துல. தம்பியாவோ தங்கச்சியாவோ அக்காவோ அண்ணனாவோ அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. ஆக்சுவலா அவன் வந்து என்ன இன்னும் அவன் போன்ல அம்மானு தான் ஏத்தி வச்சிருப்பான். நான் என் போன்ல அவனை சன் மை சன்னு தான் ஏத்தி வச்சிருப்பேன். அவன் அத்தனை ஏத்தி வச்சிருப்பா. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஆமா. அப்புறம் என்னம்மா போன கடலமாவு போட ஒரு ஸ்பூனு. எனக்கு வந்து எல்லாமே கை அளவு தெரியுங்க, அதனால நான் வந்து கை அளவு போட்டுக்கிறேன். நீங்க வந்து தெரியலன்னா ஸ்பூன் அளவே போட்டுக்கோங்க. இதோ ஒரு ஸ்பூன் கரெக்டா போட்டிருக்கேன். தண்ணி ஊத்துவாமா? ஆமா, உப்பு போடல. கொஞ்சம் உப்பு இருக்கும் அதுல ஏற்கனவே, கொஞ்சமா போட்டுப்போம். கொஞ்சமா போட்டா போதுமா? உப்பு கைக்கு போதுமா? அது நல்லாதான் இருக்கும். அது ஒரு டேஸ்டா இருக்கும் எப்பவுமே. நம்ம இதுல என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கோம், கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், 65 மசாலா போட்டிருக்கோம், கொஞ்சமா பிரியாணி மசாலா போட்டிருக்கோம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு, அப்புறம் என்ன நம்ம போட்டிருக்கோம்? தயிர். ஆமா, லெமன் போட்டுட்டு, லெமன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இதை அள்ளி போட்டு இப்படி இது மாதிரி கலரை எடுத்து வச்சிருக்கோம். போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஊறினோடனே. என்னமா ஆமா, உண்மையா சொல்றேங்க. 4 வருஷம் ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு நீ முதலாளி ஆவறது ரொம்ப ஈஸி. ஆனா 4 வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நீ முதலாளி ஆயிடலாம். ஒருத்தன்ட்ட போய் 40 வருஷத்துக்கு கை கட்டி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நான் சொல்றேன். ஏன்னா அந்த இப்ப நமக்கு இப்ப எங்களோட இதெல்லாம் எப்படின்னா, நாங்க சேஃபா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைச்சவங்க. ஐயோ நமக்கு கடை வந்துருமோ முதல்ல வந்துருமோ அப்படின்னு யோசனை. ஆமா, யோசனையில இருக்கா. நிறைய விஷயம் அதுக்காக செஞ்சிட்டு இருக்கா. பார்ப்போம். மயூஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் கூட இருக்கு பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்றாங்க எல்லாரும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் இருக்காமா? அது ஆரம்பிக்கல. என்னன்னா எங்க வீட்டுல இருந்து நான் ஏதாவது வேலைக்கு போறேன் அப்படின்னா என்ன நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க பாத்துப்பாங்க எக்ஸ்பென்ஸ். என்னோட வேலையை போற சம்பளத்தை எவ்வளவு வாங்கணும் அது என்னோட பிசினஸ்ல போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. சோ அது பண்ணனா கொஞ்சம் பெருசா என்ன கொஞ்சம் என்னன்னா எனக்கு இருக்கிறதுலாம் ஓகேதான். ஆனா நம்ம இன்னும் நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளோட ப்ராடக்ட் மக்களுக்கு தெரியணும், நம்மளோட நாட்டு இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள்லாம் மத்த எல்லாருக்கும் போய் சேரணும். அவ வந்து ஆக்சுவலா அவ வந்து எத்தனை கிலோ இருந்தானா, எவ்வளவுமா 58 கிலோவா? 58 கிலோ குறைச்சேன். 8 கிலோ வந்து எப்படி குறைச்சான்னா, வெறும் 3 மாசத்துல அவ சாப்பிடுற அதாவது இப்ப சொல்ற பாத்தீங்களா சிறுதானியம், அந்த பொருள் எல்லாம் சேர்த்து அவ கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாம் சேர்த்து அதை அரைச்சி மாவா அரைச்சி சாப்பிட்டுதான் சேர்த்தா. அதே நாங்க இன்னொரு மதிப்பு கூட்டி என்னன்னா நூடுல்ஸ் மாதிரி. ஆமா, செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமா. அது வந்து எப்படி எதுனாலும் டக்குனு நடந்தது இல்ல, டைம் ஆயிடும். ஒரு இது உண்டு, என்ன தெரியுமா? எது தாமதமா கிடைக்குதோ அது வந்து தரமான பொருளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தாமதமாவது கண்டிப்பா தரமா கிடைக்கும்.
இது பொரிச்சு விட்டுடலாமா? நம்ம சேனல் பாக்குற எல்லாரும் பெரும்பகுதி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க உடனே போயிட்டு உங்களோட பிளேலிஸ்ட்ல வரும், அதை பார்க்கலாம். நீங்க தேடணும்னு அவசியம் இருக்காது. கருவேப்பிலை போடணும். அதான் பக்தி உள்ள குடும்பம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக கம்மியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நாங்கள் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும். சூடு ஆற விட்டு எடுத்துக்கோ. அவியா கொஞ்சம் கம்மியா போட்டா சரியா இருக்கும். அபி நல்லா இருக்கா? எப்படி ஐடியா? சூப்பரா இருக்கு அபி. அப்பா கூப்பிடு. அப்பா வாங்களேன். எடுத்து பார்க்கலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வேக ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ கடவுளே. அப்பா எப்படி பாருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. பார்த்தாலும் தெரியும் அடியில என்ன என்ன அடி பிடிச்சிருக்காங்க. பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா உப்பு இருக்கா காரம் இருக்கா தெரியும். உடனே நல்லா சொல்ல முடியும். அப்படியேப்பா சொல்லி கொடுத்ததுதான் அவ செஞ்சது. நானு இப்ப நல்லா இருக்குமா? ஐயோ கிடையவே இல்ல, நான் தான் செஞ்சனே. இப்ப கடைசியில வந்து அரிசி மட்டும் தான் போடுச்சு. இப்ப லைட்டா அடியில பாருங்க. இப்ப பாருங்க. பாருங்க பாருங்க பாருங்க. அதெல்லாம் பிடிக்கல அவியப்பா. சூப்பரா இருக்கு அவியப்பா. ஆற வைக்கணும் தேவையில்லப்பா. சூடா சாப்பிடலாம். கொலையெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. இதுக்குதான் பிரியாணி தான் கேட்டோம். கீழே அந்த இதுல டஸ்ட்பின்ல போட்டுருக்காங்க. சரி மனுஷன் நம்மளுக்கு அக்கறைப்பட்டு பொண்டாட்டி பொறிக்கிறாளே வந்து ஒரு பொறிப்பாருன்னு பார்த்தா வீணாக்கி வச்சுட்டாருங்க. ஒரு தடவை நல்லாதான் பொறிச்சு எடுத்தாரு. பசி அவருக்கு. பொரிச்சிக்கு பசி தாங்கல. பிரியாணி அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. ஆனியன் ரைட்டா